பர்பஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? படைப்பின் நோக்கம் என்ன? அதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நோக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. யூ ஷுட் நாட் லிவ் வித்அவுட் அ பர்பஸ். ஒரு காரணம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. மாமரத்தை படைத்தது ஒரு நோக்கத்தோட, வேப்ப மரத்தை படைத்தது ஒரு நோக்கத்தோட, இல்ல மூலிகை செடிகளை கர்த்தர் படைத்தது ஒரு நோக்கத்தோட. God created everything with a purpose. God created everything with a purpose. He had a plan and a purpose. படைக்க ஒரு திட்டம் வச்சிருந்தாரு, படைப்பதற்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தார். God had a plan and a purpose, not only in the world but in our lives too. நம்ம வாழ்க்கையிலையும் God has got a plan. When the Bible says when he created man, he had a plan. மல்கியா 2:15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின் ஏறு ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை. அதுதான் பர்பஸ். அதுதான் பர்பஸ். That's the purpose of God. God, when he created man, he had a plan. What was that plan? God wanted to see a godly generation. What was the plan behind creation? படைப்புக்கு பின்னால தேவனுக்கு இருந்த நோக்கம் என்ன? He wanted to have a godly generation. ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும். ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி எழும்ப வேண்டும். That was the will of God. That was the plan of God. That was the purpose of God. தேவ நோக்கம், தேவ திட்டம், தேவனுடைய குறிக்கோள் அதுதான். அதை நாம் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்வோம். அதற்கு உதவியாகத்தான் ஒரு புத்தகம் சபையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. வாங்கி பயனடையுங்கள். நோக்கத்தினால் நடத்தப்படும் வாழ்க்கை. A life that is driven by purpose. அந்த நோக்கத்தை, இப்ப டிரைவ்னு ஒரு வேர்டு பார்த்தீங்களா? டிரைவர் நம்மளை டிரைவ் பண்ணுது, துரத்துது, சேஸ் பண்ணுதுங்கிற பாருங்க. நம்மளை எது டிரைவ் பண்ணுது? நம்மளை எது நடத்துது? வாட் இஸ் டிரைவிங் மீ? வாட் இஸ் டிரைவிங் மீ? டிரைவ், பென் டிரைவ் சொல்றாங்கல்ல, பென் டிரைவ். டிரைவ் நம்மளை எது டிரைவ் பண்ணுது? எது நம்மளை இயக்குது? தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் தான் என்னை இயக்க வேண்டும். Not my will. Jesus said, not my will but thy will. Not my will. The devil said, my will. பிசாசு நான் என்று என் விருப்பம் என்று சொன்னான். But Jesus said, thy will, not my will. இயேசு என் சித்தம் அல்ல உங்க சித்தம்னாரு. பிசாசு உங்க சித்தம் இல்ல என் சித்தம், என் விருப்பம்னு சொன்னான். ஜஸ்ட் ஆப்போசிட். அதனால ஒருத்தன் பிசாசா போனான், ஒருத்தர் உன்னதத்துக்கு உயர்த்தப்பட்டார். ஆமென் சொல்லாமா? The angel became devil because of pride. He said, my will. Jesus said, thy will. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ ஆண்டவர் நம்மை படைத்ததிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது தெரிந்து வாழணும். அப்படி இல்லைன்னா லைஃப் வேஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொலோசையர் 1:16 அந்த வசனத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் கொலோசியன்ஸ் 1:16, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும், சொல்லுங்க, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்ப சகலமும்னா அதுல யார் அடக்கம்? நம்ம எல்லாம் அடக்கம் அதுல. சகலமும்னா, சகலமும் அப்படின்னா நாம் அதுல அடங்கும், நாம் அடக்கம். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. So everything was created by him, for him. By him, for him. அவரை கொண்டும் அவருக்கென்றும். இப்ப இது தெளிவாயிடுச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு இது தெளிவாயிற்று. அப்ப ஆண்டவர் தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். நம்பர் 1, I am created by God. So என் ஆரம்பம் எங்க இருந்து வந்திருக்கு?
அவர்தான் என் வாழ்க்கைய ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. பிகாஸ் ஐ எம் கிரியேட்டட் பை ஹிம். ஸோ ரெண்டாவது, இஃப் ஐ எம் கிரியேட்டட் பை ஹிம், ஐ எம் டிசைன்ட் பை ஹிம். அவர் நான் எப்படி இருக்கணும், எப்படி பிறக்கணும், எங்க பிறக்கணும்னு திட்டமிட்டார். என்னை உண்டாக்கினார், என் வாழ்க்கையை ஆரம்பித்தார். ரெண்டாவது, என்னை குறித்த எல்லாவற்றையும் திட்டமிட்டார். So your life on this earth is not an accident. நீங்கள் தற்செயலாய் உலகத்தில் பிறந்தவர்கள் அல்ல. அதுதான் ரெண்டாவது நாள் டாபிக். புக்கை வாங்கினா தெரியும். இந்த புக்கை குடும்பத்துக்கு ஒருத்தர் வாங்கிக்கொள்ளுங்க. மிகுந்த குறைந்த விலைக்கு கிடைக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. வாங்கி பயனடைங்க. இப்போ நான் வாசிக்காட்டால் மிகுந்த 40 நாளும் இதில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு 3வது நாள், 3வது விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் முகவுரையாக முதல் நாள் 2வது நாள் சொல்கிறேன். பர்பஸ் ட்ரிவன் லைஃப். Your purpose must drive you. Nothing else. Jesus was driven by the purpose of God. What God wanted him to do, he was doing every day. Jesus was working on the heavenly timetable. பரலோக கால அட்டவணையில் இயேசு வேலை செய்தார். There is a timetable. When you go to school or college, there's a timetable. அதே மாதிரி Jesus was working on the heavenly basis timetable. Heaven or the Lord or Heavenly Father, his Father gave him a timetable. Jesus worked on that. So every night he will go to Mount Olives. Every night he will go to Mount Olives to get the calendar, to get the timetable. Father will say, tomorrow you have to go. You have to go here. You have to go there. You have to do this. You have to do that. What's your program? What's your agenda for tomorrow? For Saturday, what I have to do? நாளைக்கு சனிக்கிழமைக்கு என்ன செய்யணும், நான் எங்கே போகணும், என்ன பண்ணணும், எல்லாம் இயேசுவுக்கு பிதா சொல்லி கொடுத்தார். அதன் அடிப்படையில் தான் வேலை செய்தார். அவராக எதையும் முடிவு பண்ணலை. அதைத்தான் கடைசியாக சொல்லி முடித்தார். 17:4 படிங்க. John 17:4. John 17:4 பாருங்க பைபிளில். யோவான் 17:4. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாடுனா பைபிளில் கடைசியில் பின்னால. 17:4 John 17:4. பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த. அழகா சொல்லி முடிக்கிறார். நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க பிக்ஸ் பண்ணி இருக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிச்சேன். அதான் பர்பஸ் ட்ரிவன் லைஃப். வாட் யூ ஹவ் ஃபிக்ஸ்ட், வாட் யூ ஹவ் பிளான்ட் for me to do on this earth. இந்த 33 வருஷம் நான் உலகத்தில் வாழ்ற நாட்கள்ல நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க முடிவு பண்ணினீங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா. சூப்பர் டெஸ்டிமனி. இயேசு அப்படி சொல்லி ஓட்டத்தை முடிக்கிறாரு. இதை போல நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த உபவாச ஜபங்கள், இந்த போதனைகள். ஏதோ சர்ச்சுக்கு வரோம், உபவாசம் பண்றோம், ஜெபம் பண்றோம், சாப்பிடாம இருக்கிறோம், அப்ப அல்லேலூயா சோதரம், இயேசு போல மாறணும். என்ன செய்ய போறோம்? வாட் இஸ் த பிளான்? கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன? இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இதையே நம்ம தியானிக்கிறோம். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அடிப்படை புரிஞ்சுக்கணும். ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? அப்படி என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? நான் கண்டிப்பா செய்யணுமா? ஏன் செய்தான் ஆகணும்? ஏன்? நீங்கள் அவரால் தான் படைக்கப்பட்டீர்கள். அவரால் படைக்கப்பட்டீர்கள், அவருக்கென்று படைக்கப்பட்டீர்கள். You are created by him and you are created for him. நீங்கள் அவரால் படைக்கப்பட்டீர்கள், அவருக்கென்று படைக்கப்பட்டீர்கள். அவர் எதிர்பார்க்கிறதைத்தானே செய்ய வேண்டும். மனிதன் என்னை நினைக்க வேண்டும். மனிதன் நம்ம போயிட்டாலும் நம்மளை 4 பேர் நினைக்கணுங்க சொல்றாங்களா இல்லையா? நம்ம போயிட்டா 4 பேர் நினைச்சு என்ன பண்ண போறாங்க? என்னங்க பண்ண போறாங்க? 4 பேர் நம்மளை நினைக்கிற மாதிரி நடக்கணுங்க. நினைச்சு என்ன பண்ண போறாங்க? மனுஷன் 4 பேர் உங்களை நினைச்சு நினைக்கணுங்கிற அளவுக்கு ஏன் நடக்கிறீங்க? கடவுள் என்ன நினைக்கணும், பரலோகம் அப்ரூவ் பண்ணணும், பரலோகம் எதிர்பார்க்கிறத செஞ்சு முடித்தேன்னு என் ஓட்டத்தை முடிக்கணும்னு நினைக்கணும் விசுவாசி. 4 பேர் என்ன நினைக்கணுங்க. நம்ம போயிட்டாலும் நம்மளை பத்தி 4 பேர் பேசணும் சொல்றாங்கல்ல. ஸோ புகழுக்காக வாழ்றவங்க. தட்ஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் காட். யூ கேனாட் ப்ளீஸ் எவ்ரிபடி. யூ கேனாட் லிவ் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்காக நீங்க வாழ முடியாது, மற்றவங்களை ப்ளீஸ் பண்ண முடியாது. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணீங்கன்னா இவரை ப்ளீஸ் பண்ண முடியாது, இவரை ப்ளீஸ் பண்ணீங்கன்னா எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது. இவருடைய நோக்கம் தான் முக்கியம்னா மற்றவங்க நோக்கம் முக்கியம் இல்லை.
சிம்பிளா புரிகிற மாதிரி சொல்றேன். நீ வேலைக்கு போடா எங்க அப்பா, நீ வேலை செஞ்சா எங்களுக்கு உதவியா இருக்குமே எங்க அம்மா. நான் ஊழியத்துக்கு போறேன் என் 16 வயசுல ஸ்கூல் முடிச்ச உடனே அழுகையும் கண்ணீரும் தான். எங்க அம்மாவோனால நான் ஊருக்கு கிளம்பி சென்னைக்கு வரேன், படிக்கிறதுக்கு வரேன். எங்க அப்பா அழுது நான் பார்த்ததே இல்லை. இந்த பஸ்ஸில் மத்தியானம் 2:30 மணிக்கு ஏறி நிற்கிறேன் நாகர்கோயிலில். எங்கள் அப்பா வெளியே நிற்கிறாரு, இந்த கண்ணாடி வழியாக பார்க்குறேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேர் நிற்கிறாங்க. எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா விட்டு ஃபஸ்ட் டைம் பிரிஞ்சு போகிறேன். நான் எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சதே இல்லை என் 16 வயசு வரைக்கும். எங்கே போனாலும் எங்கள் அம்மா பின்னாலேயே சுற்றிட்டு இருப்பேன். 2 பேரும் நிற்கிறாங்க. இவ்வளவு சொல்லியும் அவன் போறான் பாரு, இறங்க சொல்லினார் எங்கள் அப்பா. எனக்கு காதில் கேட்குது. இவ்வளவு சொல்லியும் போறான் பாரு, இறங்க சொல்லு. ஏன்னா அந்த காலத்தில் ஊழியம் கஷ்டம், ஊழியம் அவ்வளோ கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஆண்டவரா ஏதாவது கொடுத்தா அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வசதிகள் எல்லாம் இல்லை அந்த காலங்கள். வீட்லேயும் கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் ஓலை கூரை வீட்டில் வளர்ந்து ஊழியத்துக்கு போய் கஷ்டப்பட போறானான்ட்டு எங்கள் அப்பா சொல்ல இறங்க சொல்ல அவனை கீழேன்னு. நான் இறங்கல. யாரை ப்ளீஸ் பண்ண போறேன்? ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண போறேன்னா எங்கள் அப்பாவை ப்ளீஸ் பண்ண போறேன். இறங்கியிருந்தா எங்கள் அப்பா சந்தோஷப்பட்டிருப்பார். எங்கள் அம்மா ஊழியத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, நீ போனா யார் எங்களை காப்பாற்றுவாங்கன்னு அவங்க அழுறாங்க. எங்கள் அப்பா போகவே வேணாங்கிறாரு. இப்போ யாரை ப்ளீஸ் பண்றது? ஆண்டவரையா? அவர் வாங்குறாரு, இவங்க போகாதங்கிறாங்க. அவரை ப்ளீஸ் பண்றதா இவங்களை ப்ளீஸ் பண்றதா? அவரை ப்ளீஸ் பண்றேன், அவங்க அழுறாங்க. இவங்களை ப்ளீஸ் பண்ணி இறங்கினா இவர் அழுதுருப்பார். அல்ல சொல்லுங்க. மற்றவங்களை அள வைக்கலாங்க, ஆண்டவரை அள வைக்க வேண்டாம். கைத்தட்டி ஒரு அல்ல சொல்றீங்களா? இல்ல நான் சொல்றது புரியுதா? அப்போ சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் டு டேக் டிசிஷன்ஸ். அழுகுதான், எனக்கும் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீரா வருது. அந்த பஸ் டிரைவரா ஆக்சிலேட்டர் கொடுக்குறாரு, வண்டி எடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஆம்னி பஸ்லாம் ஏறுனீங்கன்னா ஆள் ஏறுற வரைக்கும் ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க, வண்டி எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்துட்டாலும் அப்படியே புறப்பட்டுட்டாங்கன்னு நினைப்போம். அப்படியே போய் பைபாஸில் சுற்றி திரும்பங்க தான் நிற்கும் பஸ்ஸு. இந்த பஸ் அனுபவங்கள்லாம் சொல்கிறேன். வண்டி புறப்பட்டுட்டு நினச்சி பரவாயில்லப்பா, இனி நம்ம அவங்கள பார்க்க மாட்டோம், அல்லேலூயா கிளப்பிட்டாங்கன்னு நினச்சா 1 கிலோமீட்டர் சுற்றி திரும்ப அங்கே தான். ஏன்னா 4 டிக்கெட் வந்திருக்கு, அவங்கள ஏற்றுருக்கு. திரும்ப பார்த்தா திரும்ப அம்மா அப்பா அங்கே தான் நிற்கிறாங்க. அடப்பாவுமே, தாண்டி போயிட்டோம், இனி கண்ணீர்லேருந்து திரும்ப பஸ்ஸுக்கார அங்கே தான் விட்டுருக்காருன்னு சோதனையாக தான் இருக்கு. 2வதும் இறங்குங்கிறாரு எங்கள் அப்பா. நான் இறங்குவேனான்னு ஆண்டவர் 2வது டெஸ்ட் வைக்கிறாரு. அப்போ அவரை பிரியப்படுத்துறதா இவங்களை பிரியப்படுத்துறதா? இட் வாஸ் அ ஹார்ட் டிசிஷன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது சொல்லி ஐ ஹேட் அ டஃப் டைம். அந்த டைமில் 16 வயசில் ஸ்கூல் முடிச்சு அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு வந்ததில் அழுகையும் கண்ணீரும் தாங்க. ஆனால் ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். எங்கள் அப்பா அம்மா அழுதாலும் அவங்கள வேதனைப்படுத்தி அழ வைக்கலைன்னா, ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு போனேன், அவங்கள பிரியப்படுத்த முடியலை. அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடுச்சு. பையன் ஊழியம் தானே செய்கிறான், அப்படி ஆண்டவர் ஆக்கிட்டார். ஸோ when you please God, you cannot please people. If you please people, you cannot please God. நான் இன்னும் மனுஷன் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா தேவனையா? பவுல் சொல்றார், நான் மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்புறேனா தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்புறேனா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் ஆண்டோடைய ஊழியக்காரன் இல்லை, நான் இன்னும் மனுஷனுக்கு பிரியமா வாழ்ந்த ஆண்டோடைய ஊழியக்காரன் இல்லை. அப்ப யாரை பிரியப்படுத்த போறேன்? யாரை பிரியப்படுத்த போறேன்? இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பர்பஸ். இதான் நோக்கம். இந்த உலகத்தின் கடைசியில் 2 கேள்விகளுக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். இந்த 3வது நாள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் தான் என்ன படைச்சாரு. நம்பர் 1, முதல் நாள் அவர் தான் படைச்சாரு இல்லையா? சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த ஒண்ணை ஞாபகம் வச்சுங்க. கொலோசையர் 1:16. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்ப நானும் அதில் அடக்கம். என்னை படைத்தவர் அவர் தான். 2வது, என்னுடைய பிறப்பை திட்டமிட்டவர் அவர் தான். அப்ப நான் தற்செயலாய் உலகத்தில் வரல. மை பர்த் வாஸ் டிட்டர்மின்ட், பிளான்ட் பை காட். மை பேரண்ட்ஸ் ஆர் பிளான்ட் பை காட். மை பர்த் பிளேஸ் இஸ் பிளான்ட் பை காட். மை பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இஸ் பிளான்ட் பை காட். என் தோற்றம் தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது. என் தாய் தகப்பனையும் தேவன் தான் தீர்மானித்தார்.
என்னுடைய தோற்றம், என்னுடைய நிறம், என்னுடைய அமைப்பு, என் சுவாபம் எல்லாம் தேவன் தான் தீர்மானிக்கிறார். ஸோ தற்செயலா நான் பிறக்கல, இவ்வளவும் டிசைன் பண்றாரு. அதுக்கு அற்புதமான வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16, 17, 26 2வது வசனம், 2வது நாளுக்கு படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17, 26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் மனுஷனை தோன்ற பண்றாரு. பூமியில குடியிருக்க வைக்கிறாராம். எங்க இருக்கணும்னு அவர் தான் முடிவு பண்றாரு. பிறந்தது ஒரிசா, ஆனா மதுராந்தகத்துல நான் குடியிருக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணியிருக்கிறார். அதான் சொல்றேன், ஆண்டவர் குடியிருக்க பண்ணுகிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும், எங்க அவங்க குடியிருக்கணும், எந்த தெருவில் குடியிருக்கணும், எங்க நீங்க வீடு கட்டணும், உங்க வீடு எப்படி இருக்கணும், எல்லாமே கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறீர்கள். கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்கள், you are in the plan of God. So your life on this earth is not an accident. தற்செயலாக இந்த பூமியில் இல்ல, தேவன் தான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. இப்ப தேவ திட்டத்தில் என்னை வைத்திருக்கிறாரு. 3வது நாள், அப்ப இந்த வசனம் ஞாபகம் வச்சுங்க. 17:26 1ஆம் தேதி முதல் நாளுக்கு கொலோசையர் 1:16, 2ஆம் நாளுக்கு 17:26 அப்போஸ்தலர் 17:26 எல்லாம் அவர்தான் தீர்மானிக்கிறார், முன்குறிக்கிறார், குடியிருக்க வைக்கிறார், குடி அமர்த்துகிறார். எவ்ரிதிங் பை ஹிம், எல்லாம் அவர் தான் செய்யறாரு.